வணக்கம் நேயர்களே. 2 கைகளும் கட்டப்பட்டு மரத்தில் தொங்கிய நிலையில் இலங்கையில் மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் உடலம். என்ன நடந்தது, எப்போது நடந்தது, விரிவாக பார்ப்போம். இலங்கையில் புத்தளம் கற்பிட்டி பகுதியில் அல்மனார் காட்டு பகுதியில் அதற்கு முன்னதாக உள்ள கிராமத்திலே வாழ்ந்து வருகின்ற பசார் என்கின்ற 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை 21ஆம் திகதி நேற்றைய தினம் அவர் உடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். என்ன நடந்தது என்றால், 20ஆம் திகதி இரவு தன்னுடைய துவிச்சக்கர வண்டியில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் குறித்த பசார் என்கின்ற நபர். அவர் சென்ற பொழுது யாரும் ஒன்றும் நினைக்கவில்லை என்ற வளமை போல துவிச்சக்கர வண்டியில் எங்கோ செல்லுகிறார் என்றுதான் உறவினர்கள், வீட்டில் இருந்தவர்கள், மனைவி பிள்ளைகள் யோசித்தார்கள். ஆனால் போனவர் திரும்பி வரவில்லை. நீண்ட நேரமாகியும் வரவில்லை. நள்ளிரவாகியது, வரவில்லை. அதனைத் தொடர்ந்து மனைவி மற்றும் தாய், உறவினர்கள், சகோதரர்கள் எல்லோரும் தேட ஆரம்பித்தார்கள். வளமையாக அந்த நபர் செல்லக்கூடிய கடைகள், நின்று பேசக்கூடிய வீட்டு தெருக்கள் எல்லாவற்றிலும் பார்த்தார்கள். நண்பர்களிடம் கேட்டார்கள், வீதியில் சென்று வருபவர்களிடம் விசாரித்தார்கள். எதுவுமே யாரும் தெரியவில்லை, காணவில்லை என்றவாறான பதில்களை வழங்கினார்கள். உடனடியாக புத்தளம் கற்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்களும் தேடினார்கள். இறுதியில் அந்த பகுதியில், அந்த கிராமத்தில் தாண்டி ஒரு மலைப்பகுதி காட்டிலே பசாருடைய சகோதரன் மரத்திலே கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு உடலம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவதானித்தார். அருகில் சென்று பார்த்து பதைத்து போனார். அதிர்ச்சியில் உறைந்தார். உடலத்தை கண்டு மிகவும் பதறி போனவர் ஓடோடி வந்து உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்து, போலீசாருக்கும் தகவலை கொடுத்து, போலீசார் அந்த இடத்திற்கு வருகை இருந்தார்கள். விரைந்து வந்து பார்த்த பொழுது கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடலம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த உடலத்திற்கு கீழ் அவருடைய துவிச்சக்கர வண்டியும் 2 பாதணிகள், ஒரு சுடி பாதணிகளும் காணப்பட்டன. அவருடையதுதான் உடலம் என்பது போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டார். அவரும் வந்து பார்த்தார். அதன் பின்பு கற்பிட்டி வைத்தியசாலைக்கு உடலத்தை கொண்டு செல்லுமாறு நீதவானின் உத்தரவிற்கு அமைய கற்பிட்டி வைத்தியசாலைக்கு உடலம் கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதைத் தொடர்ந்து உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதற்கிடையில் போலீசார் தீவிரமான விசாரணை ஒன்றை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சம்பவம், இந்த நபர் தானாகவே தன்னுடைய உயிரை மாய்த்தாரா அல்லது வேறு யாராவது இவருடைய கைகளை கட்டி இவ்வாறான நிலைக்கு தள்ளினார்களா? சிந்திக்கின்ற பொழுது இலகுவாக புரிகிறது. ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்க்க வலிக்கிட்டால் தன்னுடைய 2 கைகளையும் கட்டிவிட்டு எவ்வாறு? சாத்தியமே இல்லை. எனவே இது திட்டமிடப்பட்ட ஒரு பழிவாங்கலாக இருக்கலாம். என்ன காரணத்திற்காக என்பது தெரியவில்லை. ஒரு இளம் குடும்பஸ்தர், 2 பிள்ளைகளின் தந்தை, 37 வயது. அப்போ நாங்கள் எதை சந்தேகப்படுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மிக தீவிரமான விசாரணைகளை கற்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையில் அண்மை காலமாக பல மரணங்கள் இது போல நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பான காரணங்களாக சொல்லப்போனால் பொருளாதார பிரச்சனை, போதை வஸ்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, இவையெல்லாம் தலைதூக்கி நிற்கின்றன. அதிகமானவர்கள் வங்கிகளில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல், வட்டிகளை கட்ட முடியாமல், வாகனங்களை லீசிங் நிறுவனங்களிடமிருந்து வாங்கி அந்த லீசிங்கை கட்ட முடியவில்லை மாதந்தோறும் என்றவாறான பல காரணங்களால் தலைக்கு மேலே கடன் சுமை ஏறியதால் காணாமல் போதல் அல்லது தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்தல் என்கின்றதான நிலைப்பாடுகளில் அதிகமாக இலங்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் வேறு சிலரால் அவர்கள் கடத்தப்பட்டு இவ்வாறான இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் அதுவும் நடைபெறுகிறது. ஆனால் இது என்ன மாதிரி என்பதுதான் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்ற துரிதமான விசாரணையாக கற்பிட்டி போலீஸ் பொறுப்பதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் இலங்கை மக்கள் பாரியுறு இன்னல்களுக்கு அல்லது ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இரவு வேளைகளிலோ பகல் வேளைகளிலோ ஒருவர் சாதாரணமாக எங்கும் போக முடியவில்லை. தனியாக போவது மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக மாறியிருக்கிறது. இது மீண்டும் இலங்கையில் ஒரு பயத்தை உருவாக்கி இந்த காலங்களில் இலங்கையை நோக்கி வருகின்ற சுற்றுலா பயணிகளும் இதன் காரணமாக வருகை தர மறுக்கிறார்கள். நான் சிலரிடம் பேசினேன். அப்பொழுது அவர்கள் சொன்ன விடயம், இலங்கைக்கு வருவதற்கு பயமாக இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுவதற்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்போது என்ன நடக்கும், யாரால் நடக்கும் என்பதை சொல்ல முடியாமல் இருக்கிறது என்பது அவர்களுடைய ஆதங்கம். நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கு வர வேண்டும், எங்களுடைய உறவினர்களை பார்க்க வேண்டும் என்று தனியாக வந்து போகிறோம். எங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர நாங்களும் விரும்பவில்லை, எங்கள் பிள்ளைகளும் விரும்பவில்லை இலங்கைக்கு வருவதற்கு. வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள், ஆனால் இலங்கைக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் இது போன்ற சம்பவங்களால். எனவே இவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால், நாடு சரியாக இருந்தால் எங்கள் நாட்டை நோக்கி
எங்கள் நாட்டவர்கள் வருவார்கள், புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள். அதற்கு பிறகுதான் வெளிநாட்டவர்கள் வருவார்கள். ஏனென்றால் அவர்களும் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதையும் நாங்கள் செய்திகளூடாக தந்திருக்கிறோம். எனவே இலங்கை புத்தளம் கற்பட்டி பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக நாங்களும் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த இரங்கல்களை குடும்பத்திற்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இணைந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.